நான் இப்போ வந்து மட்டர் பன்னீர் மசாலா செய்ய போகிறேன். மட்டர் பன்னீர் மசாலானா அதாவது பச்சை பட்டாணி போட்டு செய்கிறேன். அது ஹிந்தியில் வந்து மட்டர் பன்னீர் மசாலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் வந்து பட்டர்லேயே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பட்டர், அதுக்கு வந்து பிரியாணி இலை, 2 ஸ்டார் மூக்கு, ஏலக்காய் அது போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டரில் வந்து ஏலக்காய், லவங்கம், பட்டெல்லாம் போட்டுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஃபேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம். இப்போ வந்து கட் பண்ணால் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. பொறுமையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரில் வரணும். நல்லா வதக்கணும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பட்டாணி வந்து பச்சை பட்டாணியை நான் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பட்டாணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா போடலாம். வெறும் மிளகாத்தூள், சரிங்களா? கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கண்டிப்பாக கரம் மசாலா யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், சரிங்களா? இது நல்லா ஸ்லிம்மிலே வேக வச்சு எண்ணெய் பிரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நான் தண்ணி ஊற்றினா எவ்வளோ திக்னஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த டைமில் வந்து ஃப்ரெஷ் மில்க், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம போடலாம். இது இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை மிக்ஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பதிலாக ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டுக்கு தான். அந்த ஒரு புளிப்புத்தன்மை, ஒரு தித்திப்புத்தன்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெயினாக. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இவ்வளோ கெட்டிமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக கொஞ்சம், தோசைக்கெல்லாம் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து நம்ம ஹோட்டலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கிடைக்கும். இது வந்து நாட்டு டிஷ் ஃபுட் இல்லைங்களா? அதனால் யாரும் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. செய்கிறவங்க செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை, செய்கிறவங்களும் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து கையில் வந்து நுணுக்கி போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா வெந்தயக்கீரை இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெந்தயக்கீரை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு ஒரு சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் எல்லோரும் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.